നിങ്ങൾ തമ്പനയിലിൽ കണ്ട പോലെ തന്നെ ഇപ്പോൾ എല്ലാവർക്കും ഉള്ള ഒരു മെയിൻ ആയിട്ടുള്ള പ്രോബ്ലംസ് ആണ് കുട്ടികളില്ലായ്മ, അതേപോലെ തന്നെ പ്രീമേച്ചർ ഇജാക്കുലേഷൻ, അതേപോലെ തന്നെ എറക്ഷൻ പ്രോബ്ലംസ് നിറയെ പേർക്ക് ഉണ്ടാവും. പക്ഷെ ഈ പ്രോബ്ലംസ് ഒരുപാട് പേർക്കുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് മറ്റുള്ളവരോട് പറയാൻ ബുദ്ധിമുട്ട്. ഇങ്ങനെയുള്ള ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ നമ്മളെ മിക്ക ആളുകളും ഫേസ് ചെയ്യുന്നുണ്ടാവും. അപ്പോൾ ഇങ്ങനെയുള്ളവർക്ക് പറ്റിയ ഒരു ഹെർബൽ പ്രോഡക്റ്റ് മാനുഫാക്ചർ ചെയ്യുന്ന ഒരു സ്ഥാപനത്തിലാണ് ഞാനുള്ളത്. ഇവരുടെ സ്ഥാപനത്തിന്റെ പേര് ഊട്ടി നാച്ചുറൽസ് എന്നാണ് ഇവരുടെ സ്ഥാപനം ഉള്ളത്. നമ്മുടെ ഊട്ടിക്കടുത്ത് കോത്തഗിരി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത്, കോത്തഗിരി എല്ലാവർക്കും അറിയാം, നമ്മൾ മേട്ടുപ്പാളയത്ത് നിന്ന് ഊട്ടിയിലേക്ക് പോകുന്ന വഴിയുള്ള സ്ഥലമാണ് കോത്തഗിരി. കോത്തഗിരിക്ക് അടുത്ത് അരവേണു എന്ന് പറയുന്ന സ്ഥലത്താണ് ഈ സ്ഥാപനം ഉള്ളത്. ഇവർ 80 വർഷമായിട്ട് ഈ മെഡിസിൻ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നുണ്ട്. ഇവർ പാരമ്പര്യമായിട്ട് ചികിത്സിക്കുന്നവരാണ്. ഈ മെഡിസിൻ ഇവർ തന്നെ ഇവിടെ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നതാണ്. ഞാൻ അതിന്റെ കാര്യങ്ങളൊക്കെ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് പറഞ്ഞുതരാം. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് വേണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇവരെ ഫോണിൽ വിളിക്കാം, അതല്ലെങ്കിൽ ഇവർക്ക് ഇവിടെ ക്ലിനിക് ഉണ്ട്, ഡോക്ടർ ഉണ്ട്, ഇവിടെ വന്ന് കൺസൾട്ട് ചെയ്യാം. ഇവരുടെ പ്രോഡക്ട്സ് വരുന്നത് 100% നാച്ചുറൽ പ്രോഡക്ട്സ് ആണ്. 100% ഹെർബൽ നാച്ചുറൽ ആയിട്ട് ഇവർ ഇവിടെ തന്നെ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്ന പ്രോഡക്ട്സ് ആണ്. ഇദ്ദേഹമാണ് സ്ഥാപനത്തിന്റെ ഓണർ. സാർ, എന്താ പേര്? എന്റെ പേര് മുഹമ്മദ് ഇബ്രാഹിം. മുഹമ്മദ് ഇബ്രാഹിം. ഓക്കെ, നമ്മളെ കമ്പനി എത്ര വർഷമായിട്ട് റൺ ചെയ്യുന്നുണ്ട്? എത്ര വർഷം? ஆக்சுவலா பாரம்பரியமா ஒரு 85 இயர்ஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 85 வருஷமா இதே ஃபார்முலேஷன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சோ இன்னைக்கு வந்து அத மேனுஃபேக்சரிங்கா நாங்க மாத்துனது வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் எல்லா லைசன்ஸும் வாங்கி ப்ராப்பரா நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 4 இயர்ஸா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து வெளியே ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கு ஏத்த ஃபார்முலேஷன் போட்டு டாக்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ மேனுஃபேக்சரிங் இப்ப நாங்களே வச்சிட்டோம். சோ நாங்க கிட்ட கிளினிக்கும் இருக்கு. ஓகே. சோ அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். சோ நாங்க சொந்தமா மேனுஃபேக்சர் பண்றனால குவாலிட்டி செக், குவாலிட்டி கண்ட்ரோல். നമുക്ക് ഡോക്ടറെ കാണണമെങ്കിൽ ഡോക്ടറെ കൺസൾട്ട് ചെയ്യാം ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ. தாராளமா. ഓക്കെ, ഫോണിലാണെങ്കിലും കൺസൾട്ട് ചെയ്യാം. தாராளமா அவங்க ஃபோன்லயும் நிறைய பேருக்கு வந்து காமன் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால ஃபோன்லயே அவங்க வந்து பேசுனாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்ன ப்ராப்ளம். നമുക്ക് മെയിൻ വരുന്നത് ഒന്ന് കുട്ടികളില്ലായ്മ, ഓക്കെ, പിന്നെ പ്രീമേച്ചർ ഇജാക്കുലേഷൻ, അതേപോലെ തന്നെ എറക്ഷൻ പ്രോബ്ലംസ്. ഇതൊക്കെ എങ്ങനെയാണ് മെയിൻ ആയിട്ട് വരുന്നത്? ஓகே. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ், அதான் ஒரு மேபி ஒரு 20-25 இயர்ஸில் தான் இது அதிகமாக இருக்குது. முக்கியமான காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான். ஸோ நிறைய நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த காரணத்தினால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ப்ளஸ் வந்து நைட் ஷிஃப்ட் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய காரணம் இருக்குது. அதே மாதிரி இப்போ டிரைவர்ஸ் இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்டில் போகிறாங்க, அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா அவங்க விதைப்பையை வந்து அழுத்தி வச்சுட்டே போகிறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரோட்டமோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அதாவது அந்த விந்தணுவே வெளியில வராது, வந்தாலுமே இறந்து போன மாதிரி வரும். ஸோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ பாடி ஹீட்டும் வந்து அப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். കൂടുതൽ ഇരുന്ന് ജോലി ചെയ്യുന്നവർക്ക്, ஆமா, ഇരുന്ന് ജോലി ചെയ്യുന്നവർക്ക് കൂടുതൽ ഇങ്ങനത്തെ ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமா, காரணம் என்னன்னா நைட் அவங்களுக்கு தூக்கம் இருக்காது. ஸோ நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னாவே டெஸ்டோஸ்டான் பூஸ்டப் ஆகாது, அந்த ஹார்மோன் பூஸ்டப் ஆகாததுனால அவங்களுக்கு அடுத்த அந்த கான்சிக்யூட்டிவ் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துடும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரி வரும். 90% அவருக்கும் வரும். 99% வரும். ஸோ அவங்க வந்து மேபி ஒரு 10 இயர்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வரல அப்படின்னா கூட டெஃபினட்டா 11th இயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்காது. ஸ்மோக்கிங் இருக்கிறவருக்கு, ட்ரிங்கிங் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும். இருந்த ஜோலி இருந்தவருக்கு கண்டிப்பா வரும். அதே மாதிரி இருட்டு ஜோலி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட்ஸ்ல ஐடில வேலை பார்ப்பாங்க, ரொம்ப ரொம்ப கூலான கிளைமேட் தான். அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்தே இருப்பாங்க. அது மாதிரி உட்காந்து இருக்க கூடாது. ஆமா, உட்காந்தே இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட இல்லாம ஒரு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பாடி ஸ்ட்ரெஸ் ஒன்று, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒன்று. ஸோ அதனாலையும் உங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ். ஆக்சுவலாக அவங்களுக்கு நைட்டில் வந்து நிறைய நேரம் வந்து மொபைல்ஸ் பார்த்துட்டு தூங்குறது நிச்சயமா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சிம்பிளா நம்ம ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா, மொபைல் வந்து நைட் ஒரு 2 ஹவர்ஸாவது பார்க்காதீங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ 10 o'clock 11 o'clock தூங்க போறீங்கன்னா 9 o'clockல இருந்து ஸ்டாப் பண்ணிடணும். காரணம்னா நீங்க ஜஸ்ட் ஒரு 2 நாள் செக் பண்ணி பாருங்க. நீங்க மொபைல் போன்ஸை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கி பாருங்க. 9 o'clock சுவிச் ஆஃப் பண்ணி 11 o'clock தூங்கிடுங்க. எப்படி தூக்கம் வருது, அதுக்கப்புறம் நீங்க 11 o'clock வரையும் பார்த்துட்டே தூங்கி பாருங்க, எப்படி உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு பாருங்க. அதுலேயே உங்களுக்கு ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ அப்போ மொபைல் போன்ஸ் வந்து நீங்க உங்களோட அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் குறைக்குது. காரணம் என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மெலட்டோனின் அஃபெக்ட் பண்ணுது, டெஸ்டோஸ்டரோன் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நான் சொல்லலை, இது ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ
100% வந்து உங்களுக்கு அதை குறைச்சிடும். ഇവരുടെ പ്രോഡക്റ്റ് ഇവർ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നത് 90% ഊട്ടിയിലുള്ള കാടിലും മലകളിലും ഒക്കെ ഉള്ള പ്രോഡക്ട്സ് ഇവർ കണ്ടുപോയി. ഇപ്പോൾ നമ്മുടെ അസുഖം എന്താണോ, ഇപ്പോൾ കുട്ടികളില്ലായ്മ അതല്ലെങ്കിൽ പ്രീമേച്ചർ ഇജാക്കുലേഷൻ ഇങ്ങനെയുള്ള അസുഖം ഉള്ളവർക്കുള്ള എന്തൊക്കെ മരുന്നുകളാണോ ആവശ്യം, അങ്ങനെയുള്ള മരുന്നുകളൊക്കെ മലയിലും ഇവിടെയുള്ള കാടുകൾ ഏകദേശം 90% ഊട്ടിയുള്ള മരുന്നുകളാണ് നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നത്. നീലഗിരി ഓക്കെ. 100% ഇതാണ്, കെമിക്കൽസ് ഇല്ല. നമ്മൾ எங்கேയാണ് இது தயாராக? கோத்தகிரி அருகாமையில் தான் அந்த அரவேணுங்கிற ஏரியாவில் தான் கம்பெனி இருக்கு. கம்பெனி வச்சிருக்கிறோம். இது எப்படி நம்ம இதை கண்டுபிடிச்சி எடுக்கிறோம்னு சொன்னால், அங்கங்கே நீலகிரி ஃபுல்லாக எல்லாமே அங்கங்கே ஆள் வச்சு எது தேவையோ அந்த ஏரியாவுக்கு ஒன்று, அந்த ஏரியாவில் சில மூலிகைகள் கிடைக்கும் இல்லையா, அங்கே பறிக்கிறதுக்குன்னு சில ஆட்களை நம்ம பர்டிகுலராக சொல்லி நியமனம் பண்ணியிருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் கேட்டோம்னா அதை பறிச்சை மட்டும் கொண்டாந்து கொடுப்பாங்க. தரையில் பறிக்கிறதுனால கொஞ்சம் என்ன செய்யும், இந்த மண்ணு கண்ணுலாம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நல்லா கிளியர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி 1க்கு 2 3 தடவை வாஷ் பண்ணி இதை என்ன செய்கிறோம், ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்ன செய்கிறோம், அரைக்கிறோம். அரைச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போட்டு நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம் வெளியே மக்களுக்கு பிரயோஜனத்துக்கு. 100% വിത്തൗട്ട് കെമിക്കൽസ്. കണ്ടിപ്പാ 100% വിത്തൗട്ട്. നീലഗിരി കുന്നുകളിലും മലകളിലൊക്കെ ഉള്ള മരുന്നാണ്. നമ്മളെ അസുഖത്തിന് എന്താണോ ആവശ്യം ആ മരുന്നുകൾ നമ്മൾ ഇവിടെയുള്ള മലകളിൽ നിന്നും കുന്നുകളിൽ നിന്നും ആളെ വെച്ചിട്ട് നമ്മൾ പറിച്ചെടുക്കുന്നതാണ് അല്ലേ സാറേ? നമ്മൾ ഏതെങ്കിലും പ്രോഡക്റ്റിന് സൈഡ് എഫക്റ്റ് വരുന്നുണ്ട്? சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இங்கே இதில் இருக்காது. காரணம் என்னன்னா 100% நேச்சுரல்ன்றனால இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்காது. மிஞ்சி போனால் என்ன ஆகும்னா 1 or 2 days வந்து அவங்களுக்கு லூஸ் மோஷன் போகும். லூஸ் மோஷன் போகணும். ஆக்சுவலாக எந்த ஒரு மூலிகை பொடி நீங்க எடுக்கும் போதும் நீங்க நல்ல உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியில வரதான் அது அந்த பொடி உள்ள போய் இன்னும் நல்ல ரியாக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது, நம்ம வந்து வாலண்டியரா ஆட் பண்ணக்கூடியது தான். ஸோ சிலருக்கு வந்து அந்த லூஸ் மோஷன் போகாது, அதனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ மெயினா வந்து இதுல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ மட்டும் இல்ல, எப்பயுமே அது மாதிரி வராது. இதே இது நீங்க மெடிசன்ஸ்னு போயிட்டீங்க அப்படின்னா இல்ல நிறைய பேருக்கு பயம் இருக்கும், இப்போ நமக்கு இருக்கிறது வேற ஏதாவது பிரச்சனை ஆகுமா? இல்ல கண்டிப்பா அது நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புறேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ்ல சீக்கிரமா எஃபெக்ட் காட்டணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 daysல கொடுக்கணும், 25 இந்த ரேஸ்ல என்ன பண்றாங்கன்னா சில மெடிசன்ஸை, கெமிக்கல் மெடிசன்ஸை ஆட் பண்ணிடுறாங்க, டேப்லெட்ஸை கரைச்சி போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும் போது ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரும். கேரா இருக்கும், தலை வலிக்கும், 2 நாள் சரியா தூக்கம் வராது, ஒரு மாதிரி டல்லாவே லேசியா இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து அந்த மாதிரி இருக்காது ஆக்சுவலா. இந்த மாதிரி ஏன்னா நேச்சுரலா இருக்கும், நேச்சுரலான பில்டப் தான் இருக்கும். இதுல 10 daysல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், 25 daysல ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். நாங்க அதை ஃபோக்கஸ் பண்றது இல்ல, நாங்க ஃபோக்கஸ் பண்றது உங்களோட ஓவரால் ஹெல்த் தான். சோ உங்களுடைய நரம்பு நல்ல பலமாகும் இதுல. அதே மாதிரி உங்களுக்கு சுகர் இருந்தா சுகரும் குறைஞ்சு வரும். இது எல்லாமே எங்களுக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஈவன் 0 கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் கவுண்ட்ல வந்து 0 கவுண்ட் இருந்தா கூட 10 million வந்து 1 monthலயே கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி 1 monthக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து பிரெக்னன்சியா இருக்கு. சோ ரீசன்ட் டைம்ஸ்ல நான் சொல்றது 0 கவுண்ட் இருக்கிறவருக்கு, 0 கவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட 10 million கொண்டுட்டு வந்திருக்கும். ஸோ ரொம்ப லோ கவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் பிரெக்னன்சியா இருக்கு வித்தின் 1 month. ஸோ ஒரு பாடி கண்டிஷனுக்கும் மாறும் ஆக்சுவலா. பட் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் டு கன்சியூம் தான். இப்போ நிறைய பேருக்கு பயம் இருக்கு. இப்போ நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் செய்தா நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுமான்னு? இல்ல, அதை பத்தி 100% நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு மூலிகை நீங்க வந்து சரியான ப்ரொபோர்ஷன்ல இதுதான் நீங்க நோட் பண்ணணும். இப்போ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா சும்மா ஒரு இடத்துல வாங்கி விற்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நான் 3வது ஜெனரேஷனா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 ஜெனரேஷனா பண்ணி இப்போ நான் 3வது ஜெனரேஷன்ல இருக்கேன். ஸோ என்னுடைய ஜெனரேஷன் இப்போ இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸே பாத்தீங்கன்னா லைக் என்னுடைய கசின்ஸ் தான். ஸோ அவங்க அது பண்ணிட்டு இருக்காங்க, நான் மேனுஃபேக்சரிங் சைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, 80 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து நாங்க எதை எவ்வளவு அளவு போடணும்ன்றது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சிலது அதிகமா போட்டீங்கன்னா பாடி பெயின் ஜாஸ்தி ஆகும், இல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி கேரா வர மாதிரி இருக்கும். அவங்க அப்பதான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சோ நம்ம அப்படி இல்ல. சோ ரெண்டாவது வந்து நம்ம எந்த மாத்திரையோ எதுவும் மிக்ஸ் பண்ணாததுனால சைடு எஃபெக்ட்ஸை பத்தி எந்த ஒரியும் பண்ணணும்னு அவசியம், எந்த பிரச்சனையும் வராது. சோ டெஃபினட்டா நாங்க இவ்வளவு வருஷங்கள் பார்த்துட்டு இருக்கறனால சோ நீங்க கேரண்டியா நம்பலாம். இல்ல உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா தாராளமா எங்களுடைய லொகேஷன் ஷேர் பண்றோம், வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தால் நீங்க. என் பேர் வந்து டாக்டர் கபீர், சபி கிளினிக் அரவேணு. 40 வருஷங்களாக எங்க சித்த மருத்துவத்துறையில இப்போ வந்து அதிகமான பிரச்சனைகள் வந்து என்னன்னு சொன்னா, அதிகமா வந்து மனிதர்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து ஆண்மைக்குரிய பிரச்சனை, குழந்தையின்மை. இந்த 2 தான் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான. செக்ஸ்ல வந்து நாட்டம் இல்லாதது,
அப்புறம் வந்து விந்து முந்துதல், அப்புறம் வந்து அதில் ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக வராங்க. அதுக்கு வந்து சிறந்த மருந்து, வீட்டில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை. இந்த மருந்துகள் வந்து உறுதியாக எந்த பக்க விளைவும் இல்லாமல் டென்ஷனையும் கம்மி பண்ணி உறவுகளுடைய தன்மையும் அதிகப்படுத்தும். இது வந்து உங்களுக்கு ஆண்மைத்தன்மைக்கு மிக முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் மருந்து, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மருந்துகள் கிடையாது. ப்ரெஷர் சுகர் இருந்தால் ஒரு மருந்து, உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி இருந்தால் அந்த மாதிரி வேறு, அந்த மாதிரி மருந்துகளை கூப்பிட்டு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி அது மருந்து கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் கொடுத்துறோம். இல்லைன்னு சொன்னால் வந்து கிளினிக்கில் வந்து கவுன்சிலிங் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் மருந்து எடுத்து இந்த மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய எந்த சைடு எஃபெக்டில் 100% முன்னேற்றம் டெஃபினட்டாக இருக்கும். 70 வயசுக்கு இந்த மருந்துகளை சாப்பிட்லாம், தாராளமாக நீங்கள் வாங்கி சொல்லலாம். அதனால் நீங்கள் கூச்சப்படவோ சங்கடப்படவோ அது வேண்டியது இல்லை. எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனைகள் தான் இது. எல்லாத்துக்குமே குறைகள் நிச்சயமாக இருக்கும். அதை டாக்டர்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் மருந்து சாப்பிட்டா டெஃபினட்டாக 100% முன்னேற்றம் இருக்கும். നമ്മളെ പ്രോഡക്റ്റ് എങ്ങനെയാണ് വാങ്ങിക്കേണ്ടത്? ഇവിടെ ഊട്ടിയിൽ വരണോ അതോ നമുക്ക് ഓൺലൈനായിട്ട് വാങ്ങിക്കാൻ പറ്റുമോ? ஆக்சுவலாக ப்ராடக்ட் எப்படி வாங்குறதுன்றதுக்கு முன்னாடி எது எதுக்குன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வர்றது வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்னால வர்றாங்க. ஓகே. ஸோ இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து அவங்களுடைய நரம்பு வீக்னஸ்னால ஏற்படுது அப்படின்னா நம்ம இந்த காம்பினேஷன் கொடுப்போம், பிளாக் அண்ட் கிரீன் இந்த காம்பினேஷன் கொடுப்போம். இல்லை ஒருவேளை அவங்களோட எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து சுகர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும், ஸோ அப்படின்னா இதையும் சேர்த்து கொடுப்போம். ஸோ இதுவும் சேர்த்து கொடுப்போம். ஸோ இந்த 3 பாட்டில்ஸும் கொடுப்போம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேர் தான் பூஸ்டர்னு சொல்லி, சுகர் பூஸ்டர்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இது வந்து 1 மந்த்துக்குரியது. ஸோ அதே மாதிரி சில பேருக்கு ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 3 காம்பினேஷன் கொடுப்போம். இந்த 3 காம்பினேஷன் கொடுப்போம். ஓகே, சரிங்களா? ஸோ ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தனி ஃபார்முலேஷன் ஒன்று இருக்குது, வேற இருக்கு. ஆமாம், வேற இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், பட் அவங்களுக்கு இன்னும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் எனக்கு இன்னும் கவுண்ட் அதிகமாகணும் அப்படின்ற ஃபோக்கஸோட வர்றவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரி அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். அது மாதிரி லேடிஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், லேடிஸ்க்கு வந்து இந்த பிசிஓடி இஷ்யூஸ், பிசிஓஎஸ்க்கு வரவங்களுக்கு நம்ம இது கொடுப்போம். ஸோ 100% நேச்சுரல் தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஹீட் இருக்கு எனக்கு உடம்புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிரைவராக இருக்கேன், நான் ஒரு டெய்லராக இருக்கேன், இல்லை நான் ஹீட்டில் அதிகமாக மார்க்கெட்டிங் அலையிறேன், நான் சேல்ஸ் பர்சன் தான், ரொம்ப ஹீட்டாக இருக்கு உடம்பு, அதனால கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆண்மை வந்து டவுன் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு இந்த பொடிகளோட சேர்த்து ப்ளஸ் இதுவும் கொடுப்போம், நம்ம இந்த எண்ணெயும் சேர்த்து கொடுப்போம். ஸோ அந்த பூஸ்டர் பேக்கோட சேர்த்து கொடுப்போம். ஸோ இதனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா உங்களுடைய ஹீட், உடம்போடைய ஹீட் வந்து நல்லா குறையும். ஸோ நல்லா குறையும் போது அந்த நரம்பு பலமும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு அந்த ஃபுல் வீரியம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 2 months இல்லை 3 monthsக்குள்ளே கம்ப்ளீட்டாக திருப்பி பழைய மாதிரியே வந்துடுவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேன். ஸோ நில் கவுண்ட் 2 மாதம் நம்மகிட்ட வரதுக்கு முன்னாடி 2 மாதம் வேற மாதங்களில் எடுத்திருந்தாங்க. ஸோ எடுக்கும்போது நில் கவுண்ட் தான் காட்டுச்சு. அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம், பூஸ்டர் பேக் கொடுத்துருந்தோம், ஜஸ்ட் ஒரே ஒரு மாதம் தான் எடுத்துக்கிட்டாங்க. திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா 10 மில்லியனா வந்து மாறுது. சரிங்களா? உயிரணுக்கள் 10 மில்லியனா மாறுது. ஸோ தெரியுதுங்க சார், பார்த்தேன் சார், பழைய ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணேன். சூப்பர் சூப்பர். டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு. கண்டினியூவா எடுத்துட்டு நான் மறுபடியும் ஆர்டர் கொடுக்கணும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா. வேற எதுவும் சாப்பிட்றீங்களா எக்ஸ்ட்ராவா, இல்லை இதுதான் சாப்பிட்டு வரீங்களா? இல்ல இது மட்டும் தான் சார், வேற எதுவும் எடுத்துக்கணும், எப்பயும் போலதான். நல்லது. ஓகே, ஸோ இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் நம்ம ஃபோன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம், கொரியர் மூலமாக, ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம், எஸ்டி கொரியர் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். இல்லை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையம். அங்கேருந்து கோத்தகிரி பஸ் எடுக்கணும். கோத்தகிரி பஸ் எடுத்தீங்கன்னா அரவேணுன்ற ஒரு ஸ்டாப் வரும் பஸ்ஸில் வரும்போது. ஸோ இல்லை அப்படின்னா கூட நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வர்றீங்கன்னா கூட நீங்கள் நமக்கு ஒரு ஹாய் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும், நான் அந்த நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த லொகேஷன் கொடுத்துருவோம். ஸோ அந்த லொகேஷன் போட்டுட்டு நீங்க நேரடியாவே இங்க வந்துடலாம். ஸோ கரெக்டா மேட்டுப்பாளையத்திலிருந்து 2 வழி இருக்கும் ஊட்டிக்கு போறதுக்கு. ஒன்று குன்னூர் வழியா போகும், இன்னொன்று கோத்தகிரி வழியா. ஸோ கொடநாடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா இங்க பக்கத்துல. கொடநாடு ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியா அது அந்த கொடநாடுக்கு முன்னாடி. சரிங்களா? சோ இது கோத்தகிரி ரூட்னு சொல்லுவாங்க. இது வழியாவும் ஊட்டி போகலாம், கோத்தகிரிக்கும் முன்னாடி. ஸோ கரெக்டா மேட்டுப்பாளையம் அங்க இருந்து ஹில் ஸ்டேஷன் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஏறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க நேர்ல வந்தும் கன்சல்ட் பண்ணிட்டு பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், இல்ல போன் வழியாவும் வாங்கலாம். சில பேர் சுகர் இருக்குது அப்படின்னா நாங்க ரிப்போர்ட் கேட்போம். உங்க HbA1c ரிப்போர்ட் என்ன, உங்களுடைய ரேண்டம் லெவல் இருக்குது, ஃபாஸ்டிங் லெவல் இருக்குன்னு ரிப்போர்ட் கேட்டுட்டு அப்புறம் கொடுப்போம். ஏன்னா நாங்க 1 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி மானிட்டர் பண்ணுவோம் எவ்வளவு குறையுதுன்னு சொல்லி. ஸோ அதை நாங்க இம்ப்ரூவ் பண்ணி சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து 12 பாயிண்ட் சம்திங் இருந்தது HbA1c,
ஓகே ஸோ ஆஃப்டர் 4 months ஆக்சுவலாக அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 4.55 அந்த ரேஞ்சில் வந்துச்சு HbA1c. ஸோ நல்ல டவுன் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து அவருக்கு நாங்கள் நரம்பு பலத்துக்காகவும் இந்த பூஸ்டர் கொடுத்தோம். ஸோ இது வந்து சூப்பராக அவருக்கு ஒர்க் ஆகி அவர் வந்து நமக்கு நல்ல ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே சரிங்களா? ஸோ எல்லா ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளை ஃபோன் பண்ணுங்க, கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஓகே ஸோ கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம், லொக்கேஷனும் கொடுத்துருவோம். ஓகே இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, சித்தா டாக்டர் இருக்கிறாங்க. ஸோ 2 MBBS டாக்டர்ஸ், 3 MBBS டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.